எமோஷன். எமோஷன் அப்படின்னா என்னங்கிறது வந்து நம்ம எனர்ஜி சரியா? நம்ம வந்து ஒரு ஒரு எனர்ஜிங்க இப்ப எனர்ஜி இப்ப நம்ம நடக்கணும்னா நமக்கு எனர்ஜி வேணுமா வேண்டாமா இல்லையா? நமக்கு வந்து நடக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம ரொம்ப எனர்ஜி கொடுக்குது நடக்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த எமோஷன் தான் நம்ம வந்து சரி அப்ப இப்ப நம்ம வந்து கண்டிப்பா எமோஷனா கனெக்ட் ஆகணும். அப்ப நம்ம ஒரு செயலை செய்யணும்னா கண்டிப்பா எமோஷனா கனெக்ட் ஆகணும். நான் எதுக்காக படிக்கணும்? நான் ஏன் படிக்கணும்? அப்படிங்கறத நீங்க வந்து ஒரு கொஸ்டின் போடணும். நான் படிக்கலன்னா என்ன? நான் நல்ல வேலைக்கு போகலன்னா என்ன அப்படின்னு யோசிக்கிறப்ப நான் நல்ல வேலைக்கு போனா மட்டும்தான் நமக்கு வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் நல்லா இருப்பாங்க. அப்ப கண்டிப்பா எங்க அப்பா உங்களுக்கு உங்க சூழ்நிலையை பொறுத்து நீங்க யோசிக்கணும். அவங்க கண்டிப்பா கஷ்டப்படுறாங்க, நோய் வாய்ப்பட்டிருக்காங்க. அப்ப அவங்களுடைய அவங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அவங்க வந்து ரொம்ப கடன்ல இருக்கிறாங்க. அப்ப அவங்க கடன்ல இருந்து அவங்களை விடுவிக்கணும். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு குடும்ப சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இவங்க எல்லாம் ஒரு சந்தோஷப்படுத்தணும். எங்க அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுத்தணும், என் குடும்பத்தை ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு எமோஷனை கனெக்ட் பண்ணணும். ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி அது கண்டிப்பா அந்த செயல் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா எமோஷன் என்ன பண்ணும்? அதுல வந்து எமோஷன் தான் நமக்கு எனர்ஜியை கொடுக்கும். செயல் செய்யறதுக்கான எனர்ஜியை கொடுக்கும். அப்ப அந்த எப்படின்னா அது பேஷன், தீவிரமான உணர்வு, பேஷன், கியூரியாசிட்டி, ஆர்வம், டிட்டர்மினேஷன், ஒரு உறுதியா ஒரு செயலை செய்யறது. அப்ப இது எல்லாத்துக்குமே எமோஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப மேனிஃபெஸ்டேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எமோஷன் சரியா? எதை நம்ம நினைக்கனாலும் நடக்கணும்னாக்க கண்டிப்பா வந்து எமோஷன் இருக்கணும். எமோஷன் இல்லாம ஜஸ்ட் வந்து நினைச்சா மட்டும் எதையும் நடந்துராது. அடுத்து இன்டென்ஷன் இருக்கணும். ஃபர்ஸ்ட் எமோஷன் இருக்கு, தாட் ஃபர்ஸ்ட் எண்ணம்ங்கிறது இருக்கணும். அப்புறம் வந்து எமோஷன், அதுக்கு அடுத்தது இன்டென்ஷன். நான் இந்த இடத்துல இப்படிதான் நான் போகணும் அப்படிங்கிறத பத்தி நீ வந்து ஒரு கிளியரான ஒரு டெசிஷன் முடிவு எடுக்கணும். அப்புறம் வந்து ஸ்பெசிபிக் மெஷரபிள் டைம் பவுண்ட் கோல்ஸ். சரி அந்த இடத்துக்கு நான் போகணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நான் என்ன வேணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஸ்பெசிபிக்னா என்ன, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இந்த இடத்துக்கு நான் இவ்வளவு, இப்போ உதாரணத்துக்கு ஒரு இவ்வளவு மார்க் வாங்கணும்னு ஸ்பெசிபிக்கா நான் 90% வாங்கணும், 95 வாங்கணும் அப்படிங்கிற ஸ்பெசிபிக்கிறது. குறிப்பா நான் நிறைய மார்க் வாங்கணும்னா அது வந்து ஜென்ரல். நான் இவ்வளவு மார்க் தான் வாங்கணும் ஸ்பெசிபிக் சரியா? இப்ப நான் வந்து நல்ல வேலைக்கு படிச்சு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறது வந்துட்டு ஒரு ஜென்ரலானது. நான் இல்லை நான் இந்த மாதிரி ஒரு என்ஜினியர்ல ஒரு பர்டிகுலர் ஃபீல்ட்ல நான் வந்து ஒரு ஃபீல்ட்ல இந்த ஒரு சூஸ் பண்ணி இந்த ஃபீல்டு நான் போகணும். டாக்டரும் பொதுவாக சொல்றதை விட நான் வந்து ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும், பீடியாட்ரிஷியன் ஆகணும். அதுலயும் குறிப்பா வந்து இந்த மாதிரி இதுதான் ஸ்பெசிபிக் அப்படிங்கிறது. அப்ப நம்மளுடைய கோல் இன்டென்ஷன் வந்து அப்புறம் மெஷரபிளா இருக்கும். நான் வந்து எவ்வளவு நாள் இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்பெசிஃபிக்கா ஒரு கோல் நீ வச்சுட்டீங்க. சரி நான் இந்த எக்ஸாம் என்எம்எஸ் எக்ஸாம் என்எம்எஸ் எக்ஸாம்ல நான் 95% பாஸ் பண்ணும்போது என்னோட ஸ்பெசிஃபிக் கோல். இப்போ அது வந்து மெஷரபிள், அளக்க முடியாதா இருக்கணும். எவ்வளவு நாள் அது பண்ண முடியும் அப்படிங்கிறது மெஷரபிளா இருக்கணும். அப்படி சக்சஸை மெஷர் பண்ணணும். நான் வந்து இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது வந்து அது வந்து நம்ம அளந்து பார்க்க முடியும். சரி இவ்வளவு முயற்சி பண்ணி இவ்வளவு கிடைச்சிருக்குது. அப்போ ஒரு கோல் வந்து ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும், மெஷரபிளா இருக்கணும். அடுத்து டைம் பவுண்ட் கோல்ஸா இருக்கும். இந்த இவ்வளவு நாளுக்குள்ள இதை முடிச்சிருவேன் அப்படிங்கிற டைம். இப்போ இந்த எக்ஸாமுக்கு இவ்வளவு மாசம் இருக்கு. அப்ப இவ்வளவு மாசத்துக்குள்ள நான் இந்த எக்ஸாமுக்கு ஒரு மாசம் முன்னாடி நான் கம்ப்ளீட்டா எல்லா போர்ஷனையும் படிச்சு முடிச்சிருவேன். அது டைம் பவுண்ட். அப்ப டைம் பவுண்ட் இருக்கும். இதுதான் வந்து ஸ்பெசிபிக் மெஷரபிள் டைம் பவுண்ட் கோல்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சரி நம்மளோட கோல்ஸும் இருக்கு, எல்லாமே ஓகே. ஆனா வந்து என்ன இல்லை, ஆக்ஷனும் கண்டிப்பா இருக்கும். அப்ப ஆக்ஷன் தான் வந்து பிரிட்ஜா இருக்கு. அலைன்ட் ஆக்ஷன். அலைன்ட் அப்படின்னா என்னன்னா நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய குறிக்கோள்களை அடைவதற்கு உதவி செய்யக்கூடிய, ஹெல்ப் பண்ணக்கூடிய செயல்கள் தான் அலைன்ட் ஆக்ஷன்கள். அது அலைன் ஆகணும், நம்முடைய இலக்குகளோட அலைன் ஆகணும், நம்முடைய நோக்கத்தோட அலைன் ஆகணும். நான் இதை அச்சீவ் பண்ணணும்னா அப்ப நம்ம எந்த அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதோட அதுதான் அலைன்ட் ஆக்ஷன் அப்படிங்கிறது. டெய்லி ஆக்ஷன் மஸ்ட் மேட்ச் இன்டென்ஷன். அப்ப என்னுடைய நோக்கத்தை நிறைவு செய்வதற்கு உதவி செய்யக்கூடிய, அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய டெய்லி ஆக்ஷன்ஸ் நம்மகிட்ட இருக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட். இப்போ கன்சிஸ்டன்சி கீ டு சக்சஸ் சொல்றோம். நம்ம கன்சிஸ்டன்சிங்கிறது ஒரு விஷயத்தை வந்து தொடர்ச்சியா செய்யறது. அப்பதான் கோல்ஸ் இந்த ரியாலிட்டியா வரும். இலக்குகள் எனக்கு இருக்கு, நான் நினைக்கிறது ஆசைப்படுறேன், அது ஆசைப்படுறது கண்டிப்பா நிஜமா நடக்கணும்னா கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் வேணும். ஜஸ்ட் வெறும் எண்ணம் மட்டுமே வந்து நினைக்கிறதுனால மட்டுமே ஒரு விஷயம் நடந்துராது. கன்சிஸ்டண்டா வந்து தொடர்ச்சியாக வந்து நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதுதான் ரியாலிட்டியா மாறும். அப்ப மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு மேஜிக் கிடையாது. கண்டிப்பா எல்லாரும் நிச்சயமா நடக்கும். அது என்ன நினைக்கிறோமோ கண்டிப்பா நம்ம அடைய முடியும். ஆனா அதுக்கு வந்து இந்த ஃபார்முலா நீங்க அப்ளை பண்ணணும். இப்போ கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் இருக்கணும். கிளாஸ்க்கு டெய்லி வரணும், ரெகுலரா வந்துடணும், கரெக்டான டைமுக்கு வந்துடணும். அதான் கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிறது. வாரத்துல 3 நாள் 3 நாள், மாசத்துல 5 நாள். அப்போ ஒரு விஷயத்த வந்து நம்ம டெய்லியா, வீக்லியா, மந்த்லியாங்கிறது இல்ல. கன்சிஸ்டன்ட் அப்படின்னு என்ன மீனிங்னா, இப்ப ஒரு வேலையை நான் வாரத்துல 3 நாள் செய்ய முடியும்னா அந்த 3 நாள் கண்டிப்பா வந்துடுறது. மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே இவ்வளவுதான் என்னால் வர முடியும்னு நம்ம பிக்ஸ் பண்ணிக்கணும். அப்ப அந்த 3 நாள்
எல்லாம் ஒரு மாசத்துல கூடிய எல்லா 3 நாள் அப்ப 12 நாள் கரெக்டா அது பேர் கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சிங்கிறது டெய்லி பண்றதுங்கிறது மீனிங் கிடையாது. அது எப்போ அது நீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்னால் வாரத்துக்கு ஒரு நாள் நான் கண்டிப்பா லைப்ரரிக்கு போவேன்னா கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு நாள் சண்டே நான் லைப்ரரிக்கு போறேன். அதை வந்து மிஸ் பண்ணாம நீங்க பண்ணீங்க தட் இஸ் கால்டு கன்சிஸ்டன்சி. இப்போ கன்சிஸ்டன்சிங்கிறது ஒரு செயலை வந்து விடாம செய்யறது ஒரு பர்டிகுலர் இன்டர்வல்ல. பட் ஒரு விஷயத்தை நம்ம டெய்லி பண்ணோம்னா அது ஒரு ஒரு ஹேபிட்டா மாதிரி ஒரு மிகப்பெரிய சக்சஸ் கொடுக்கும். அதான் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் டர்ன்ஸ் கோல்ஸ் டு ரியாலிட்டிங்கிறாங்க. உங்களோட கோல் உங்களோட இலக்கு வந்து ரியாலிட்டியில கண்டிப்பா நிஜமா நடக்கணும்னா கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் இருக்கணும். நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பிளாக்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளாக்ஸ். பிளாக்ஸ் அப்படின்னு என்னன்னா தடைகள். இப்ப நமக்கு தடைகள் பத்தி இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் பேரியர்ஸ் ரெடியூஸ் ப்ரோக்ரஸ். இப்போ நம்ம முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய தடைகளை வந்து ரெண்டா பிரிக்கிறவங்க வந்து இன்டர்னல் இன்னொன்று எக்ஸ்டர்னல். இன்டர்னல் நம்ம உள்ள இருந்து வரக்கூடியது, எக்ஸ்டர்னல் வெளியிருந்து வரக்கூடிய தடைகள்.